செங்கல்பட்டு மாவட்டம் காயிரம்பேடு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சூரியராஜன். காயிரம்பேடு ஊராட்சிக்கு உட்பட்ட எத்தனை வீடுகள்ல, எத்தனை குடியிருப்புகள்ல இந்த மழைநீரானது தேங்கியிருக்கு? கண்டிப்பாக. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் காயரம்பேடு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் அதிகமான குடியிருப்புகளை சுற்றி மழைநீரானது தேங்கியுள்ளது. அதாவது கடந்த 2 தினங்களாக, நேற்றும் சரி இன்றும் சரி, கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக தான் இந்த சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி அருகே இருக்கக்கூடிய இந்த காயரம்பேடு பகுதிக்கு உட்பட்ட காயரம்பேடு, விஷ்ணுபிரியா நகர் என கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் அதிகமான வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியது ஒரு புறம் இருக்க, தெருக்களிலும் கூட தண்ணீர் என்பது ஆறு போல் செல்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு மேல அடுக்குகளில் தண்ணீர் செல்வதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் ஒரு பல்வேறு பிரச்சனை சந்திக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷ ஜந்துக்கள், பூரான், தேள், பாம்பு என பல்வேறு விஷ ஜந்துக்களும் வருவதா சொல்லிட்டு தொடர்ச்சியா இந்த பகுதியில் புகார் வச்சிருக்காங்க. எனவே குடியிருப்புகளை சுற்றி தேங்கியுள்ள மழைநீர் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் சரி இந்த பருவமழையின் போது குடியிருப்புகளை சுற்றி மழை தேங்குவதும் அதே போல் வீடுகளை தண்ணீர் புகுவது வழக்கமாக ஒரு தொடர்கடியாக நடக்கிறது. ஏன்னா அதிகாரிகள் இது போல் சம்பவம் நடைபெறாமல் இருக்கிறது, பொதுமக்களுடைய இயல்பு பாதிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியுடைய மக்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கின்றது. சூரியராஜன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.